அதான் ஐயா கடத்துல கிடக்குறேன், கஷ்டத்துல கிடக்குறேன், கஷ்டத்துல காப்பாத்த சாமியை கும்பிட்டு எதுக்கு? அதானே அப்படித்தானம்மா? ஆமாவா? நிறைய பேர் இப்படித்தான். ஆமா, கடன் வாங்கும்போது ஐயாட்ட கேட்டோமா? கேட்க மாட்டோம். ஆமா, சீர் வாங்கும்போது அது வாங்க ஒன்றும் கேட்க மாட்டோம். ஆனால் வந்துருச்சுன்னு வை, எக்கா நீ கோயிலுக்கு வரலையா? என்னத்த சாமி? ஆமாம், ஊர் அடித்து ஒலையில் போட்டோம்லாம் நல்லா இருக்கான். நம்ம ஐயா ஐயான்னு அவர் பாதத்தையே பிடிச்சிக்கிட்டு நடக்கும். நமக்கு கஷ்டமே தாங்க முடியல. உனக்கு கஷ்டம் வருதுனால நீ ஐயா மடியில் இருக்குன்னு நினச்சிக்கோ. நீ அவர் மடியில் இருக்கிற, இனி உனக்கு துன்பம் வராது, துயரம் வராது. கடவுள் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் ஐயா. அதனால்தான் ஐயா சொல்றா, நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவ சிவ அரகரா. நம்பணும். இருமனதா எனக்கு உத்தரம் சொல்வாயோ. ஒரு சின்ன பெட்டி கடையை வச்சா கூட நாளைக்கு நம்ம கோடீஸ்வரனா வருவன்னு நம்பிக்கையில கடையை வைக்கணும். அவன் நல்லா இருப்பான். தேர்வு எழுதுற எக்ஸாம் கார்டில் போய் உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுதணும். கண்டிப்பா ஜெயிப்பான். கொஸ்டின் பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு எழுதுவோம் அண்ணுன்னா வாழ்க்கை முழுக்க எழுதிக்கிட்டு தான் இருக்கணும். அரியர் கடந்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கை வைக்க, இறைவனை வணங்குவது உன்னுடைய மனதை திடப்படுத்துவதற்கு. ஐயா சொன்னாரே, உறுதி பெரியதப்பா, எப்பா பெரியதப்பா உடையவனே என் மகனே. உறுதி பெரிது உடையவனே என் மகனே. உறுதியா இருக்கணும். வாங்க வாங்க ஐயா வாங்க, 3 சேர் போட்டு உட்காருங்க. திருநெல்வேலியில இருந்து எங்களுடைய அம்பாலயத்தின் தலைவர், செயலாளர், துணைத் தலைவர் அப்படியே வந்திருக்காங்க ஒரு கைத்தட்டோட. திருநெல்வேலியிலிருந்து காரணத்துக்கு வந்திருக்கிறாங்க. நாங்கள் நெல்லை மாவட்டத்திலாம் விதைக்கிற விதையெல்லாம் இவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டு இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம ஊர் நிகழ்ச்சின்னு நான் தான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் எல்லாம் என் பிள்ளைய வச்சு போட்டு விட்டேன். உடனே அவங்க அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அப்படி உண்மையிலே அவங்க ஊருக்கெல்லாம் போய் பாருங்க. இந்த அரங்கம் பத்தாது தாயி, வேணா வந்து குமியும். எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் கூடும். ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்கு வர மாட்டான், இன்னொருக்காரன் இந்த ஊருக்கு வர மாட்டான். அப்படி ஒரு நிலை. நான் கன்னியாகுமரி கச்சேரினாலே கொஞ்சம் பின்வாங்குவேன், ஏன்னா கூட்டம் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் அப்படி இல்லை. நம்மளா இருந்து ஐயா உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்த இடம் பூங்குழி. அன்பர்கள் அப்படி நம்ம மேல ஒரு பாசம் வைத்திருப்பாங்க. அதை மறுபடியும் காட்டினவங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து, மக்களே, துன்பம் வரும், துயரம் வரும். மனிதனாக பிறந்தா நோய் ஏன் வருது சொல்லுங்க? அன்னைக்கு நம்ம பாட்டேன் முப்பாட்டேன் பனையேறின காலத்துல அவன் பாட்டுக்கு காலையில கஞ்சி குடிப்பான், அவன் பாட்டுக்கு போய் 10-100 பனை இறக்கிட்டு வருவான், அந்த ஆலமெல்லாம் கிடப்பான். அப்புறம் சாயங்காலம் ஒரு பனையத்து போவான். 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான். அதான் ஐயா. ஏன்? அவன் குடிச்சதுக்கு கஞ்சி வெங்காயம் மிளகாய கடிச்சு குடிச்சிட்டு போனான். இப்ப யாராவது கஞ்சி குடிக்கிற ஆள் இருக்கா? அப்படியே என்ன பாக்குற, இந்த சாமியா வாயில அஞ்சாறு மண்ணெளி போடுச்சு அப்படின்னு யாரோ சொல்றேன். உண்மாத்தா கஞ்சிக்கு மாறுங்க. இது அன்னைக்கு இட்லி தோசை வருஷத்துல ஒரு நாள், தீபாவளி அன்னைக்கு தான் கிடைக்கும். அது நம்ம ஆத்திரி நேரத்தில் ஆட்டிக்கிட்டு இருப்பா. நாளைக்கு தீபாவளி, நம்ம அம்மா ஆட்டுவா. நம்ம ஆட்டுற மாவுலயே கொஞ்சம் நக்கிக்கிட்டு போயிடுவோம். ஏடா சாமிக்கு வைக்கணும்ல, தின்னாதம்பா. ஆனாலும் நம்ம எடுத்து அந்த உளுந்த மாவை அப்படி பொறிப்புமா வரும், ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுவா. இன்னைக்கு ஆட்டுனா எவ்வளவு ஆட்டுவா? மாட்டுவா. அது முன்னால இருந்து குழவி ஆட்டணும். இப்ப உரல் குழவி எல்லாம் சேர்ந்து ஆடுது, குடும்பத்தோட ஆடு, குடும்பத்தோட. ஐயா சொன்னாரு, அம்மியும் குழவியும் பறந்துவோம். ஐயா சொன்னாரு, சங்க கூட்டம் இல்லையப்பா, சரச கூட்டம் இங்கேயில். நகைச்சுவைக்கு சொல்ல உண்மை. உடலை காணல, அம்மி இருக்கா வீட்டுக்கல்ல, ஷோவுக்கு வச்சிருப்போம். இதுதான் பழைய காலத்து அம்மி. குழவி இருக்கும், அதுக்கு மேல யாராவது அரைக்கிறியே இல்ல. ஆமா, இருக்கிற வேலை போதாது, அவருக்கு அம்மி அரைச்சி முளை வரைச்சி அவன் தலையில கொண்டு கொட்டு. தின்னு தின்னு நாகரிகத்துக்கு தக்கன மாறாட்டமாக்க தின்னு. யார? வீட்டுக்காரன. அதுலயும் கொடுமை என்ன தெரியுமா? இந்த மாவரைப்பு இருக்கு பாரு, ஒரே நாள் ஆட்டுவான், அப்படியே கொண்டு பிரிட்ஜில் வச்சிருவான். ஆமாம், 50,000 ரூபா, 60,000 ரூபா, 75,000 ரூபா கொடுத்து வாங்கி
வீட்டுல நோய் வர்றதுக்குன்னே ஒரு உபகரணம் தான் அந்த பிரிட்ஜி.